அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டூடெண்ட்ஸு எப்படி எழுதணும், எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறத வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பிரிண்டட் லெட்டர்ஸ் பார்த்தோம். லைன் ஸ்ட்ரோக்லாம் அவங்க பழகினதுக்கப்புறம் பிரிண்டட் லெட்டர்ஸ் பழகுறாங்க. இப்போ கேபிட்டல் லெட்டர் கரெக்டான ஃபார்மேஷனில் எப்படி எழுதணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டிங் லைன் எல்லாமே கற்றுக்கிட்டதுனால கேபிட்டல் லெட்டர் எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க எழுதுறது மட்டும் எந்த லைனை டச் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட லெட்டர் ஃபார்மேஷன் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு இப்போ கேபிட்டல் எழுதும் போது மோஸ்ட்லி 3 லைனை பேஸ் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் கர்சிவ் எழுதும் போது பார்த்திங்கன்னா டெயில் லெட்டர், டால் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ அப்போ டெயில் லெட்டர்னால் கீழே வரைக்கும் வரணும், டால் லெட்டர்னால் மேலே போய் டச் பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஃபார்முலா மாதிரினே சொல்லிக்கலாம். கண்டிப்பாக அப்படி தான் எழுதணுங்கிற மாதிரி இருக்கும். அவங்க இப்போ ஜி பார்த்திங்கன்னா அந்த இப்போ எழுதியிருக்கோம், அந்த மேலே போடுற லைன்லையும் கீழே வர லைனும் சேமாக இருக்கணும். அதை விட்டு தாண்டி வெளியே வந்துச்சுன்னா அது தப்பு. ஆக்சுவலி இது நம்ம நார்மலாக எழுதும்போது நம்மளுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. பட் அந்த எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பழகிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏ பி வந்து 2 கர்வ் ஒரே மாதிரி போடணும். சி வந்து அந்த ஹம்ப் வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கணும். டிக்கு வந்து எப்போயுமே பின்னாடி தள்ளி எழுதுவாங்க. அதாவது ஸ்டாண்டிங் லைன் போட்டு கர்வ் பின்னாடி வரணும். பட் அப்படி வரக்கூடாது கரெக்டான ஃபார்மேஷனில். ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் 2 ஸ்லீப்பிங் லைன் வந்து லாங்காக இருக்கணும். நடுவில் இருக்கிற ஸ்லீப்பிங் லைன் சிறுசாக இருக்கணும். எஃப்க்கும் அதே மாதிரி தான் செகண்ட் லைன் சிறுசாக இருக்கணும். ஜிக்கு நான் சொன்னது தான், மேலே உள்ள லைனும் கீழே உள்ள லைனும் சேமாக இருக்கணும். ஹைச் ஐ ஜே கே வந்து கரெக்டாக நடுவில் அந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணியிருக்கணும் லைனை. எல் எம் என் இப்போ என்னும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் போடும்போது எல்லாம் ஸ்லாண்டிங்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரியவங்களே நம்ம அப்படி பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எழுதுகிற லைனும் லாஸ்ட் எழுதுகிற ஸ்டாண்டிங் லைனாக இருக்கணும். நடுவில் 2 லைன் தான் ஸ்லாண்டிங் லைனாக வரணும். எம்முக்கு எண்ணுக்கு அதே மாதிரி நடுவில் இருக்கிற ஒரு லைன் மட்டும்தான் ஸ்லாண்டிங்காக இருக்கணும். மற்ற 2 லைனுமே ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அண்ட் தென் ஓபி கியூக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கர்வ் மாதிரி வால் முளைச்ச மாதிரி அப்போல்லாம் எழுதுவாங்க. அப்போல்லாம் எழுதக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு லைன் போட்டால் போதும். தென் ஆர் எஸ் வந்து அழகாக அந்த லைனை டச் பண்ணிட்டு தான் டர்ன் ஆகணும். இந்த டச் ஆகுறது மேலே டச் ஆகும், கீழே டச் ஆகும், அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் எழுதணும். டி யூ வி இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக எல்லாமே எழுதுறதா. நம்ம மிஸ்டேக்ஸ் வருது ஜியில் விடுவோம். கே அண்டு எம்மு எண்ணு, ஏன்னா இதுதான் அந்த கரெக்டான ஃபார்மேஷனில் வராது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி டபிள்யூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லாண்டிங்காக போட வேண்டியதில்லை. ஓரளவுக்கு ஸ்டாண்டிங்காக போட்டு நடுவில் உள்ள 2 லைன் ஸ்லாண்டிங்காக போட்டால் கரெக்டாக இருக்கும். எக்ஸ் ஒய் இதை வந்து எல்லாருமே இசட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதோட கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ஜி தான் சொல்லணும். இதை வந்து பெரிய ஸ்லீப்பிங் லைனாக போடக்கூடாது, அது தப்பு. 2 லைனுமே மேலே உள்ள ஸ்லீப்பிங் லைனும் கீழே உள்ள ஸ்லீப்பிங் லைனும் ஸ்மாலாக இருக்கணும். நடுவில் ஸ்லாண்டிங் லைன் இருக்கணும். இதான கரெக்டான ஃபார்மேஷன் ஃபார் ஜி. இப்போ A to Zயோட ஃபார்மேஷன் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.